வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சர்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி 600 வேகன்சிஸ்க்குள்ளே தான் வந்திருந்தது. 574 வேகன்சிஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் அதோட லிங்க் இருக்கும், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் இருக்கும், தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஆல்ரெடி. பட் இருந்தாலும் இவங்க கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது இப்போ கவர்மெண்டோட டிசிஷன் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால தான் நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம். எக்ஸாம் வந்து பெர்மனன்ட் போஸ்ட் போடுறதுக்கு முன்னால் கம்பல்சரி அவங்க கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிதாக ஸ்டார்ட் பண்ண காலேஜஸ்க்கும் நெக்ஸ்ட்டு சில காலேஜஸ்க்கு புது கோர்ஸஸ் அலாட் பண்ணாங்க. அதுக்கான வேக்கன்சிஸை மட்டும்தான் இப்போதைக்கு ஃபில் பண்ணுறாங்களே தவிர்த்து ஆல்ரெடி சில கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கோர்ஸஸில் வந்து இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் வந்து இப்போ ஃபில் பண்ணலை. ஸோ அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ண கோர்ஸஸ்க்கான காலேஜஸ்க்கு மட்டும்தான் இந்த வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இது போக சில கல்லூரிகள் வந்து சர்ப்ளஸாக சில காலேஜஸில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் சேராதனால சில கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து சர்ப்ளஸாகவும் இருக்காங்க. ஸோ அவங்கள பணிமாறுதல் செய்ய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம இங்கே தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ண பிறகு இப்போ இவங்களும் வந்து கெஸ்ட் லெக்சராக கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த 574 பேரும். இதுக்கப்புறம் இவங்களோட கோரிக்கை என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதே தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக நடந்த ஒரு கேஸில் வந்து நாங்கள் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸை வந்து யூஜிசி விதிகளின்படி நாங்கள் வந்து பணி நியமனம் செய்யவில்லை, அதனால் நாங்கள் அவங்களுக்கான 50,000 ரூபாய் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் வந்து வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கோர்ட்டில் வந்து அஃபிடேவிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை இங்கே பார்க்கும்போது ஒரு யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் அண்ட் பிஹெச்டி இந்த ஒரு ஹையஸ்ட் குவாலிஃபைடு தான் இவங்க வந்து இந்த கெஸ்ட் லெக்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இதை யூஜிசி சொல்லக்கூடிய குவாலிஃபிகேஷன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து இதில் நிறைய சேஞ்சஸ், அதாவது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட காம்பேக்டுக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணி நாளைக்கு அவங்க 50,000 கொடுக்க சொல்லுது யூஜிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லை நாங்கள் அந்த மாதிரி பேட்டர்னில் இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களே இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் நம்ம கோர்ட்டில் பதில் சொல்லிக்க முடியும், இவங்களுக்கு வந்து 50,000 கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி இந்த 11 மாதம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன்ஸையும் உருவாக்கி அதுக்கப்புறம் காலங்காலமாக அவங்கள ஒர்க் பண்ண வச்சு இவங்களுக்கு பெர்மனன்ட் போஸ்ட்டும் கிடையாது, நாங்கள் வேறு ஏதாவது புதிய விதமான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸை உருவாக்குறாங்க. இது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வரும்போது ஒவ்வொரு விஷயங்களும் மாறி மாறி வந்து இன்றைக்கி யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி பிஹெச்டி படித்து ஒருத்தரோட ஒரு நல்ல ஒரு ஹையஸ்ட் குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் கேடருக்கு வந்து இவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து 25,000 அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்கே நல்லா பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கௌரவரியாளருக்கு 50,000 கொடுக்குறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் புதியதாக பணி நியமனம் செய்யவர்களுக்கு வந்து யூஜிசி சொல்கிற விதிகளின்படி பணி நியமனம் செய்யலாமே அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு முக்கிய வாதமாக இருக்குது. பிற்காலத்தில் அவங்க கேட்கக்கூடிய யூஜிசியோட குவாலிஃபிகேஷன் கேட்கும் போது அதற்கான ஊதியத்தையும் வந்து கண்டிப்பாக மாநில அரசு தர வேண்டும், அதுதான் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸை இங்கே இருக்கக்கூடிய இதை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள் உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தெளிவாகவே தெரிகிறது. ஸோ அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இன்னும் ஒரு 6 மந்த்தில் எலெக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே இவங்க ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவாங்களான்னா அதுக்கு 100% வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேசஸ்லாம் எந்தளவுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படி நடக்க இப்போ இவங்க கோர்ட்டில் கொடுத்ததை விட அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க செலெக்ஷன் ப்ராசஸை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியுது. பட் அது நல்ல பேட்டர்ன் தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் இருந்தாலும் யூஜிசி சொல்லக்கூடிய விதிகளின்படி அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுவும் அவங்க பிற்காலத்தில் வந்து அவங்கள வந்து ஒரு பெர்மனன்ட் போஸ்ட்டாக பண்ணுறதுக்கோ அல்லது அவங்கள வந்து அவங்களுக்கான ஊதியத்தை வந்து சரியான முறையில் வழங்குவதற்கும் வந்து வாய்ப்பாக இருக்கும். அதை வந்து இவங்களே ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. பிறகு இவ்வளோ கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒவ்வொரு வருஷமாக 500, 1000, 2000, 1500 பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பெர்மனன்ட் போஸ்ட்டாகவே அப்பாயின்ட் பண்ணியிருந்தாலே இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் வந்து உயர்கல்வித்துறையில் இருந்திருக்காது. பட் அது செய்யலை. இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் செய்யலை, இந்த அரசும் செய்யாது, இந்த அரசும் செய்ய போவதாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இது சம்மந்தமாக அவங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கூறலாம்.